அன்றைய நண்பர்களே, ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இஸ்லாம் நிகழ்ச்சியினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகிறவர்களான வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவங்களுடைய அந்த பேரை சொல்றவங்களுக்கு என்ன தோணும்? அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், இப்படியான நம்பி இருப்பார்கள். இப்படி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தாலும் கூட உண்மையிலேயே எதற்கான முஸ்லிம்கள் இப்படி வாழ்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இந்த இஸ்லாமுடைய போதனைகள் என்ன என்பதையெல்லாம் பற்றி உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள். அந்த சந்தேகத்திற்கான தெளிவுரை விஷாலா போடக்கூடிய பக்குவத்தின் குர்லோசி அவர் இந்த இஸ்லாமுடைய ஒரு அறிஞர். அவர் விஷாலா உங்களுக்கு அதை பற்றியான ஒரு சில விளக்கங்களை கொடுப்பார். சாந்தியும் சமாதானம் நம் அனைவரும் நீதியும் என்பது சந்தோஷமாக அளவற்ற அருளாளரும் நிகரற்ற பேரன்புமாகிய இறைவனின் குறிப்பிட்ட போட்டி ஆரம்பம் செய்து அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் என்றென்றும் நிலவட்டமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த அறிமுறை உரையை நிகழ்த்தியுள்ளோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்வியல் நிறையாக ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே மற்றும் தொப்பக்கூடிய உறவுகளான அன்பர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அதை பற்றியுள்ள ஒரு சில செய்திகளை உங்கள் மத்தியிலே பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்டான பொருள் என்ன என்பதை முதலில் நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அரபி வார்த்தைக்கு கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், பணிதல் என்கிற ஒரு பொருளை கொண்ட வார்த்தை. யாருக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், யாருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், யாருக்கு நாம் பணிய வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே படைத்த அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நாம் கட்டுப்பட வேண்டும். அந்த இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் நாம் அடிபணிய வேண்டும். நம்முடைய ஊரை சார்ந்தவர்கள் ஒன்றை சொல்வார்கள், நம்முடைய குடும்பம் ஒன்றை சொல்லும், இன்னும் நம்முடைய நண்பர்கள் ஒன்றை சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லாம் அதே நேரத்தில் நம்ம எல்லாம் படைத்திருக்கக்கூடிய இறைவன் ஒன்றை சொல்லி இருப்பான். அப்ப இந்த நேரத்தில் நாம் யாருக்கு கட்டுப்பட வேண்டும், அடிபணிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாம் படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு மட்டும்தான் நாம் கட்டுப்பட வேண்டும். அவரை தவிர வேறு யாருக்கும் நாம் கட்டுப்படக்கூடாது. இதைதான் இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது என்பதை முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வையில் முஸ்லிம் என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கிறோம்? தொப்பி வைத்திருப்பவர் அல்லது தாடி வைத்திருப்பவர், அல்லது பெண்களை பொறுத்த மட்டும் புர்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஆடையை அணிந்திருப்பவர்கள், இவர்கள் தான் முஸ்லிம் என்று. ஆனால் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு உண்டான ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் சாந்தியும் சமாதானமும் அந்த கொள்கையை கொண்டவர்கள், அமைதியானவர்கள் என்கிற ஒரு பொருளை கொண்ட வார்த்தை தான் அந்த முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய பொருள். அதே போல இஸ்லாம் என்பதற்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை நிறை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும்
இது மனிதனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. இது இந்த உலகத்தை படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏழு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்னைக்கு சில எத்தனையோ மதங்கள், ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 3000 மதங்கள் இருப்பதாக கூறுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட எல்லா மதங்களும் தோற்றுவிக்கப்பட்டதனுடைய பின்னணியை நாம் பார்த்தால் ஏதாவது ஒரு நபரின் மூலமாகத்தான் அது தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்தமட்டில் படைத்த இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட மார்க்கம் இது மனிதனுக்கு ஏற்ற மார்க்கம். இந்த உலகத்தில் அமைதியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை குறித்து வல்ல இறைவன் உலக பொதுமறையான உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் என்பது நாமெல்லாம் என்ன விளங்கி இருப்போம், இது ஏதோ முஸ்லிம்களுக்குரிய வேதம், இது இஸ்லாமிய அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்குண்டான வேதம் என்று நாம விளங்கி வைத்திருப்போம். ஆனால் உலக பொதுமறையான இந்த திருக்குர்ஆனை பொறுத்தமட்டில் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்டான வேதம்தான் இந்த திருக்குர்ஆன் என்பது. அந்த திருக்குர்ஆனில் இறைவன் சொல்லும் பொழுது இந்த தீன இந்தல்லாஹ் இஸ்லாம், நிச்சயமாக இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்பதாக இறைவன் திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே அப்படிப்பட்ட இந்த மார்க்கம் பலரும் நினைக்கிறார்கள் இது ஏதோ முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று. ஆனால் உண்மையில் அதுவல்ல, இது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1400 வருடங்களுக்கு முன்பாக இது தோற்றுவிக்கப்பட்டது என்று மக்கள் நினைக்கிறார்கள். உண்மையில் அதுவல்ல. எப்பொழுது இந்த உலகத்தை இறைவன் படைத்தானோ அந்த இறைவன் படைத்த அந்த நாளிலே இருந்து தோற்றுவிக்கப்பட்ட அந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதையும் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எத்தனையோ மதங்களை நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லா மதங்களிலும் பல கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை வணங்குவதை பார்க்கிறோம். கடவுள் என்று சொன்னால் ஒரே ஒருவன் தான். அவன் யார்? அவன்தான் அல்லாஹ் என்று இஸ்லாமியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள், படைத்து பரிபாலிப்பவன், இறைவன், தெய்வம் என்கிற இந்த வார்த்தையை உள்ளடக்கியதால் அல்லாஹ் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்தமட்டில் படைத்த இறைவன் ஒருவரை மட்டும்தான் வணங்க வேண்டும். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல மதங்களை நாம் ஒப்பிட்டு பார்ப்போமையானால் அதிலெல்லாம் கடவுளுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வங்களை வணங்குவதை பார்க்கிறோம். இஸ்லாத்தில் இறைவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அதே இறைவன் உலக பொதுமறையான திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நபியே நீ கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன் தான், அவன் எவரிடத்தும் தேவையற்றவன். இறைவன் என்று சொன்னால் அவனுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்பதுதான் இதனுடைய அடிப்படையான ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல மதங்களை நாம் பார்ப்போமையானால் யாராவது ஒருவர் தோற்றுவித்திருப்பார் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்களை வணங்குவது, அந்த கடவுளுக்கு பிள்ளைகள், அவருக்கு பிள்ளைகள், இது கடவுளுக்கு தாயார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்தை பொறுத்தமட்டில் இறைவன் என்று சொன்னால் ஒருவன் தான். அவனுக்கு குடும்பம் கிடையாது, அவருக்கு பிள்ளைகள் கிடையாது, அவருக்கு பெற்றோர்கள் கிடையாது. அவன் மட்டும்தான் இந்த அண்ட சராசர உலகம் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் என்கிற அந்த அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு போதிக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்துல நாம இன்னைக்கு பார்க்கிறோம், இந்த உலகம் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல எத்தனை மக்கள் இருந்தார்கள்? 2 நபர்கள் மட்டும்தான், ஆதாம் ஏவாள். அதேதான் ஆதம் ஹவ்வா என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உலகத்துல இன்னைக்கு 900 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு 850 கோடி இருப்பார்கள். அல்லது அதற்கு பல வருடங்களுக்கு முன்பாக 500, 400, 100, 50, 10 கோடி இப்படி என்று கடைசியில் அதனுடைய
அந்த எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 2 பேர்களோடு முடிகிறது. அது எல்லோருக்கும் நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் இந்த 2 பேர் மூலமாகத்தான் இந்த உலகத்திலேயே இறைவன் சந்ததிகளை பெருக்கி இருக்கிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய மூலத்தரங்கள் அடிப்படை எதிலிருந்து என்று சொன்னால் இந்த ஆதாம் ஏவாள் இவர்கள் 2 பேரிடத்தில் இருந்துதான் ஒட்டுமொத்த சந்ததிகளும் உருவாகி இருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மார்க்கத்திலே ஏற்றத்தாழ்வுகள் என்பது கிடையாது. இந்த மார்க்கத்தில் எல்லோரும் ஒருவன் தான், எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் தான். இறைவனுடைய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களும் இறைவனுடைய அடிமைகள் தான். இப்ப இறைவனுக்கு என்று நிறைவேற்றிய இந்த இஃப்தாரை நாம் நிறைவு செய்ததற்கு பிறகு மக்கள் எல்லாம் தொழுதார்கள். அந்த தொழுகையில ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசமோ, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வித்தியாசமோ, அல்லது பதவியில இருக்கக்கூடியவன் பதவியில இல்லாதவன் என்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லோரும் இறைவனுடைய அடிமைகள் தான் என்கிற அந்த ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஒரு நாட்டை ஒருவர் நிர்வகிக்கிறார் அல்லது இந்த உலகத்தை ஒருவர் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், இறைவனை தொழுவதற்காக வருகிறார் என்று சொன்னால் முதலில் வந்தால்தான் அவருக்கு முதல் வரிசையிலே இடம், இரண்டாவதாக வந்தால் அதற்கு அடுத்த வரிசையிலே தான். அவர் முதலமைச்சர் என்பதற்காக அல்லது இந்தியாவுடைய பிரதமர் என்பதற்காக மக்கள் எல்லாம் முன்கூட்டியே வந்து நிற்கும் பொழுது அவருக்கு முதலில் இடத்தை கொடுக்கல என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தத்துவத்தை கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மதங்களை பாருங்கள். அதாவது பல மதங்கள் நமக்கெல்லாம் பரிச்சயமாக இருக்கக்கூடிய மதங்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது பல பிரிவுகளாக வைத்திருப்பதை பார்க்கிறோம். பிராமணன் என்று சொன்னால் பிரம்மாவினுடைய நெற்றியிலே இருந்து பிறந்தவன், வைஷ்ணவன், அதே மாதிரி சத்திரியன், சூத்திரன் என்னெல்லாம் இப்படிப்பட்ட பல பிரிவுகள் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள். இவர்கள் இந்த வேலைத்தான் செய்ய வேண்டும், இதை தாண்டி வேறு எதையும் செய்யக்கூடாது என்றெல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பாகுபாடுகளும் தீண்டாமையும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது பிராமணர்களை பொறுத்த மட்டில் இவர்கள் அறிவு சார்ந்த வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும், இதை தாண்டி வேறு எதையும் செய்ய மாட்டார்கள். அதே போல சத்திரியனை பொறுத்த மட்டில் வீரம் நிறைந்த வேலைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு எதையும் செய்யக்கூடாது. வைஷ்ணவர்களை பொறுத்த மட்டில் வியாபாரம், விவசாயம் போன்ற வேலைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும். சூத்திரனை பொறுத்த மட்டில் மேற்கூறப்பட்ட 3 அந்த ஜாதிகளுக்கும் இவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும். இதுதான் மற்ற மதங்களுடைய கொள்கைகள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் இப்படிப்பட்ட எந்த பாகுபாடும் கிடையாது. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, மார்க்கத்தை படித்த, மார்க்கத்தை போதிக்க வந்த இறைவனுடைய தீர்க்க தரிசிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் இறைவனுடைய அடிமை இருந்தால் என்பதை இந்த மார்க்கம் போதிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் படைத்த இறைவனை பற்றி இறைவன் பல்வேறு விதமான செய்திகளை சொல்கிறான். அந்த செய்திகளை சொல்வதற்காகத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் தீர்க்க தரிசிகளை, அதாவது ஒவ்வொரு நபிமார்கள் என்று நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், இறைவனிடத்திலிருந்து அந்த தூது செய்தியை சொல்வதற்காக இறை தூதர்களை இறைவன் அனுப்பினான். அப்படிப்பட்ட அந்த இறை தூதரை குறித்து இதற்கு முன்னால் இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பைபிள் ஆகட்டும், ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இதில் முன்னறிவிப்புகள் இருக்கிறது. அதே போல பகவத்கீதை, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம், எல்லா வேதங்களிலும் இந்த முஹம்மது என்கிற அந்த இறை தூதரை குறித்துள்ள முன்னறிவிப்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சமஸ்கிருத மொழியிலே அதாவது வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு புராணத்திலே சொல்லப்படுகிறது, ஏதாஸ் மின்னந்தர விராட்சி ஆச்சாரியமான சமஸ்கிருதே உச்சலாதி வரு சாதி ஆதாரம என்கிற ஒரு வார்த்தை. இது அதனுடைய அந்த மொழியிலே, சமஸ்கிருத மொழியிலே வரக்கூடிய வார்த்தை. இதனுடைய மொழியாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அரேபிய தீபகற்பத்தில் குடிமையை வைத்துக் கொண்டு குதிரைகளை பயணம் செய்கிற முகமது என்கிற ஒரு தீர்க்கதரிசி வருவார். இதிலே சொல்லப்படுகிறது பகவத்கீதை, ரிக்வேதம், இது போன்ற வேதங்களில் சொல்லப்படக்கூடிய
அதாவது பவிஷ்ய புராணம் போன்றவற்றிலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள். இதே போல இன்னும் கிறிஸ்தவ மதத்திலே சொல்லப்படக்கூடிய, அதாவது தௌராத் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாட்டிலே இறை தூதர் தீர்க்கதரிசியான முஹம்மதை குறித்து சொல்லும் பொழுது வந்திருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், உன் தேவனாகிய யெகோவா உன் நிமித்தம் உன் சகோதரனுக்குள்ளே என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உமக்கு மத்தியிலே நின்றும் எழும்ப பண்ணுவார் என்று உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அதே போல புதிய ஏற்பாடு என்கிற நியூ டெஸ்டிமென்ட் பைபிளிலே வரக்கூடிய இன்னொரு வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இயேசு என்கிற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றறிவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லக்கூடிய இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்துள்ள இந்த முன்னறிவிப்பு யோவான் அதிகாரம் 14வது அதிகாரம் 16வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இப்படி எந்த வேதங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அதிலே இறைத்தூதர், இறுதி தூதர், தீர்க்கதரிசியான முஹம்மது என்கிற இறை தூதரை பற்றி உள்ள முன்னறிவிப்புகள் சொல்லப்படுகிறது. எல்லா வேதத்திலும் அந்த இறை தூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அது ஜீசஸாக இருக்கட்டும், அல்லது முஹம்மது நபியாக இருக்கட்டும், அல்லது அதாவது ஆபிரகாம் என்கிற இறை தூதராக இருக்கட்டும், ஈசா என்கிற இறை தூதராக இருக்கட்டும், யாக்கூப் என்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட எல்லா இறை தூதரும் மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைத்த செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், வணக்கத்திற்குரிய இறைவன் இறைவன் ஒருவன் மட்டும்தான், அது அல்லாஹ் மட்டும்தான், அவரை தவிர வேறு இறைவனே கிடையாது. அதுதான் நம்ம இன்னைக்கு ஒரு மருத்துவமனையில ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், சிகிச்சைக்காக நாம் கொண்டு செல்லும் பொழுது ரொம்ப தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவருடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். அப்ப பல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உங்களுடைய கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்குங்க. சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? உங்களுடைய கடவுளிடம் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடவுள்களிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எந்த மருத்துவராவது யாராவது ஒரு நபர் சொல்லி நாம கேட்டிருக்கிறோமா? கடவுள்கள் என்று சொன்னால் பன்மையான வார்த்தை, கடவுள் என்று சொன்னால் ஒரே ஒருவரை மட்டும்தான் குறிக்கக்கூடிய வார்த்தை, காட் அப்படின்னு சொல்ல பயன்படுத்துகிறோம். எங்கேயாவது பன்மையாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதா? கிடையாது. அப்ப இயற்கையிலேயே இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் எதையும் எந்த சிந்தனையிலே அவர்களை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவன் ஒருவன் மட்டும்தான். அவனுக்கு எந்த இணை தெய்வங்கள் கிடையாது, அவனுக்கு குடும்பம் கிடையாது. ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சத்தியத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கத்தில் எந்த விதமான தீவிரவாத செயலுக்கு இடம் கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய எந்த செயலுக்கும் இடம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்டிகைகளை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது. அதுதான் இஸ்லாம் போதிக்கிறது. எத்தனையோ மக்களுடைய பண்டிகைகள் பல மக்களுடைய உள்ளத்தை வருத்தக்கூடிய விதத்தில், பல மக்களுக்கு நோவினைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே கொண்டாடக்கூடிய பண்டிகைகள் இரண்டே 2 பண்டிகைகள் மட்டும்தான். 30 நாட்கள் நோன்புகளை அல்லது 29 நாட்கள் நோன்புகளை நோற்று அதற்கு அடுத்த நாளில் கொண்டாடப்படக்கூடிய ரம்ஜான் என்ற மக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய ஈதுல் ஃபித்ர் என்கிற அந்த பெருநாள். இரண்டாவதாக ஆபிரகாம் என்கிற, அதாவது இப்ராஹிம் என்கிற அந்த இறை தூதருடைய ஒரு தியாகத்தை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படக்கூடிய பக்ரீத் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாள் தொழுகை. இந்த 2 பண்டிகைகள் மட்டும்தான் இந்த மார்க்கத்திலே கொண்டாடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்ப முதல் பண்டிகையாக இருக்கக்கூடிய இந்த இதாவது ரம்ஜான் பண்டிகை, அதற்கு முன்னாடி 30 நாள் நாம நோன்பு வைக்கிறோம், 29 நாள் நோன்பு வைக்கிறோம். இந்த நோன்பு எதற்காக? மக்கள் நினைப்பார்கள் ஏழையினுடைய பசியை உணர்வதற்காக. அதெல்லாம் வெறும் தத்துவம் தான். ஆனா உண்மையிலே அது நோக்கமா என்று கேட்டால் கிடையாது. பசி என்று சொன்னால் காலையில ஒருவனுக்கு பசிக்கிறது, அப்ப பசியை உணர்வதால் தான் அவன் உணவை உண்ணுகிறான். அப்ப அந்த பசியை உணர்வதற்கு 30 நாள் 29 நாள் விரதம் இருந்துதான் அந்த பசியை உணர வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அல்ல.
இறைவன் இந்த நோன்பை எதற்காக உங்களுக்கு நான் கடமையாக்கி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. 4 சுவத்துக்கு மத்தியில் ஒரு தவறை நாம் செய்யலாம். அதற்குண்டான எல்லா விதமான சூழ்நிலையும் இருக்கிறது. யாரும் பார்க்கவில்லை, அந்த தவறை மனிதன் செய்யலாம். ஆனால் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே ஏற்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் அவனுடைய கண்ணுக்கு முன்னாலே இருக்கும். அவன் நினைத்தால் தனியாக போய் நின்று ஒரு தண்ணியை குடிக்கலாம், ஒரு உணவை அருந்தலாம், அவன் விரும்பிய பானத்தை குடிக்கலாம். அதே போல தான் அனுமதித்திருக்கிற மனைவியோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம். ஆனால் இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்காக வேண்டி நான் தியாகம் செய்கிறேன், இதை அவன் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறான். அதனால் இந்த நேரத்தில் காலை முதல் மாலை வரையும் எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்து இருப்பதுதான் இந்த நோன்பு என்பது. வெறுமனே சும்மா ஏதோ ஒரு 29 நாள் 30 நாள் நோன்பு வைப்பது பெரிய விஷயம் அல்ல. அதன் மூலம் அந்த மக்களிடத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது என்பதை தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இறை அச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதை தான் எதிர்பார்க்கிறான். எனவே இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை குறித்து பலவிதமான செய்திகள் இருக்கிறது. ஏதோ நேரம் குறுகிய காரணத்தினால் ஏதோ ஒரு சில செய்திகளை மட்டும்தான் உங்களிடத்தில் நாங்கள் பரிமாறி இருக்கிறோம். எனவே எப்படி எங்களுக்கு இந்த நேரான மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு நேர்வழியை இறைவன் எங்களுக்கு தந்தானோ, அதே போல எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்கத்தினுடைய முழுமையான சிந்தனை என்பது கிடைக்க இறைவனிடத்திலே நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறோம். அதே போல் இந்த மார்க்கத்தை பற்றியுள்ள செய்திகளை எல்லாம் இறைவனுடைய வார்த்தையாக இருக்கக்கூடிய உலக பொதுமறையான திருமறை குர்ஆன் என்பது தேவைப்படுவோர்கள் அன்பளிப்பாக அதை பெற்றுக்கொள்ளலாம். நேரம் கிடைக்கும் பொழுது அதை எடுத்து படித்து பாருங்கள். அதிலே உண்மையாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறை தூதர் தீர்க்க தரிசியான முஹம்மது என்கிற இறை தூதருக்கு எந்த செய்தியை இறைவன் அறிவித்து கொடுத்தானோ, இன்று வரைக்கும் எந்த கையாடலும் செய்யாமல் எப்படி இறைவன் இறக்கி இருக்கிறானோ அதே போல்தான் இன்று வரைக்கும் மட்டுமல்ல, உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் நிச்சயமாக அது அப்படியே தான் இருக்கும். காரணம், அது இறைவனை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். அதை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. அதை மனமனம் செய்திருக்கக்கூடிய அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்த வேதத்தையும் எல்லா மக்களும் சேர்ந்து எரித்தாலும் சரி, இறைவன் அந்த வேதத்தை எத்தனையோ மக்களுடைய உள்ளங்களிலே பாதுகாத்து மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டக்கூடிய அந்த வேதமாக திருமறை குர்ஆனை இறைவன் ஆக்கியிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய இன்னொரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே நாம் இறந்து விட்டால் இதோடு நம்முடைய வாழ்க்கை என்பது முடிய போவதில்லை. இதற்கு அடுத்து மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் பொழுது அங்கேயும் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத, சிந்திக்க முடிய அளவிற்கு இல்லாத அளவிற்கு உண்டான ஒரு வாழ்க்கை. அதே போல இந்து மத மக்கள் சொல்லக்கூடிய பூரண ஜென்ம பூமி, அதே போல கிறிஸ்தவ மக்கள் சொல்லக்கூடிய பரலோக ராஜ்யம், அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையை தான் இஸ்லாமியர்கள் மறுமை வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த மறுமையினுடைய வாழ்க்கையில், பரலோக ராஜ்யத்தில், பூரண ஜென்ம பூமியில் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டுமானால் சத்திய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எந்த விதமான கையாடலும் செய்யப்படாமல் இறைவன் எப்படி இறை தூதர்களுக்கு அதை இறக்கினானோ அன்று முதல் இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு ஒரு எழுத்து கூட அதிலே மாற்றம் செய்யப்படாமல், திருத்தம் செய்யப்படாமல் இன்று வரைக்கும் இறக்கியபடியே உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வேதம் தான் இந்த குர்ஆன் என்பது மீண்டும் உங்களுடைய உள்ளத்திலே நான் பதிவு செய்கிறேன். இந்த குர்ஆனை பொறுத்தமட்டில் இது ஏதோ முஸ்லிம்களுக்குரிய வேதம் என்று நினைக்க கூடாது. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் உண்டான வேதம். இதை யார் வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம். அதை படிக்கக்கூடிய நேரத்தில் தான் அதனுடைய உண்மை நிலவரம் என்ன என்பது நமக்கு தெரியும். எனவே படைத்த இறைவன் ஒருவனை மட்டும்தான் நாம் வணங்க வேண்டும். அவனுக்கு எந்த விதத்திலும் எதிலும் யாரையும் நாம் இணையாக்க கூடாது என்பதுதான்
இதனுடைய அடிப்படை கொள்கை என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பற்றி தெரிவதற்குண்டான ஒரு வாய்ப்பை இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் நாம் ஏற்படுத்துவோம். தெரிந்த விஷயங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, நீங்கள் நல்லுணர்வு பெற மாட்டீர்களா, அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா என்று இறைவன் கேட்கிறான். எனவே பூட்டுகள் போடப்பட்ட உள்ளங்களாக இல்லாமல் அதை படித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு சிந்தனை திறனை, பகுத்தறிவை அல்லாஹ் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த மார்க்கத்தை பற்றி உள்ள சிந்தனையை நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திப்பதற்கு இந்த நேரத்திலே முன்வர வேண்டும். இறைவன் நம் அனைவர்களுக்கும் நேர் வழிகாட்டுவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.